ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான முறையில் டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொன்றும் வதக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. குக்கர்லேயே இன்ஸ்டண்ட்டாக இந்த சாம்பார் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் ஒரு 5 பேருக்கு அளவாக நான் வச்சுருக்கேன். ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 10-15 மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய் நல்லா பொரியட்டும். சீரகம்லாம் நல்லா பொரியணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துருக்கேன். நாட்டு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 5-6 மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் இருக்கும் இந்த கேரட்டு. ஒரு 150 கிராம் பீன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு 35 செகண்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் குக்கரில் போட்டு ஒட்டுக்காக வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது பாசிப்பருப்பு 150 கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெண்டும் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 கிளறி விட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக இந்த சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். கட்டாயம் 10 நிமிஷத்தில் நம்ம தயார் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றி இருந்தால் சீக்கிரமாக கொதிச்சிருக்கும். நமக்கு விசில் சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் குக்கர் மூடி போட போகிறேன். மூடி போட்டுட்டு அதோட வெயிட்டையும் போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் வந்தோடனே அந்த ஏர்லாம் அடங்கின உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான சாம்பார், டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சிங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு தாளிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.